அட அட அடையா? எங்க? கதவாட்டுறான்னு சொன்ன. சாரி. உட்காருங்க உட்காருங்க. அதெல்லாம் சும்மா உட்காருங்க. தேங்க்ஸ். நீ தூங்கிக்கோ, நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். படுத்துக்கோ. என்ன பாக்குற? ஏன் இப்படி முழிக்கிற? பயப்பட வேண்டாம். நீ பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, அது தெரியும்ல. அதுக்கு எந்த பங்கமும் வராது. ஆஞ்சநேயர் மேல சத்தியம். அதோட நீ ஒரு பணைய பொருள்னு எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாதுல்ல. பொழுது படியட்டும். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுறேன். 2 நாள்ல அரவிந்த் வந்துருவான்ல. தந்தி கொடுத்தாச்சு. வந்த உடனே டீச்சர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நடத்த வேண்டியது என் பொறுப்பு. யார் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது சரி, உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். டீச்சரோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப நாம உண்மையை சொல்லிட வேண்டியது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை உங்க அம்மா சாகிறதா இருந்தா நிம்மதியா சாகட்டுமேன்னு நீ சொல்லிதான் நான் இந்த டிராமா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதுபடிதான் நான் நடந்துகிட்டே இருக்கேன். கல்யாண நாடகமா? நான் சொன்னேனா? அட, ராஜபங்கிட்டையும் வரதங்கிட்டையும் நீ சொல்லல அம்மா முன்னாடி தாலி கட்டுற மாதிரி நடிச்சா போதும்னு? கடவுளே, நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் அப்படியெல்லாம் யார்கிட்டயும் சொல்லல. என்னடி நீ காமெடி பண்றியா? காமெடி பண்ற விஷயமாங்க இது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன நாள்ல இருந்து நீங்க எப்ப என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு நான் காத்துட்டே இருந்தேன். ஐயோ, அப்ப அரவிந்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு எதுக்காக ராஜப்பங்கிட்ட சொன்னேன்? யார் சொன்னது? பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நீ சொன்ன. நீங்க என்னங்க சொல்றீங்க? என் மனசறிஞ்சு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஆஞ்சநேயா, நீங்க கட்டின இந்த தாலி மேல சத்தியமா நான் சொல்றேங்க, அரவிந்த் கூட நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என் மனசுல நீங்க மட்டும் தாங்க இருக்கீங்க. அம்மா, நான் சொல்றத நம்புங்க. எனக்கு அம்மா கதவை தர, சொல்றத நம்புங்க. கதவை தர. அப்பா கதவை தர, கதவை தர. அப்பா, அப்பா, அப்பா கதவை தர. என்னடா இந்த நேரத்துல? அப்பா இங்க வா. அப்பா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். டேய், ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்க தாண்டா செய்யும். இல்லப்பா, நான் விளக்கமா சொல்றேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அப்பா கிட்ட விளக்கமாடா பேசுவாங்க. என்ன சொல்ல விடுங்க. வேண்டாடா, மெதுவா. நான் சொல்றத கேளுங்கப்பா. ஒன்னும் சொல்ல வேணாம், இனி ஒன்னும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். அப்பா, நான் நினைச்ச மாதிரியே அவ இல்ல. என்னடா சொல்ற? உனக்கு பொம்பளைங்க பத்தி என்ன தெரியும்? பொம்பளைங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்ல விடுங்க. ஒன்னும் சொல்ல வேணாம், நீ உள்ள போ. எல்லாத்தையும் பேசிக்கலாம். அப்பா, போ. இல்லப்பா, வேண்டாப்பா. பாத்தியா, உனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. போடா சீக்கிரம். டேய், தூங்கி தொலைக்காத. அப்பா, விளக்கம் சொல்றானா? விளக்கம். உடம்பு வளர்த்து வச்சிருக்கிறத பாத்தியா? ஈஸ்வரா, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி எல்லா உண்மையும் தம்பி அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சியோட எனக்கு இருக்கிற கனெக்ஷனுக்கும் கோமதியோட உனக்கு இருக்கிற கனெக்ஷனுக்கும் பூ போடுறாங்களா இல்ல நம்மளோட டெட் பாடிக்கு பூ போட போறாங்களான்னு தெரிஞ்சு போயிடும். ஏய், தேவையில்லாம பேசி என்ன பயமுறுத்தாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீயும் உன் கனெக்ஷனும். இனிமே கனெக்ஷன் வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது அப்புறம் அவ்வளவுதான், அவனை வெட்டிடுவேன். நான் என்னடா தப்பு பண்ணேன்? அந்த அரவிந்துங்கிற நாய் தானே நம்மளை ஏமாத்திட்டா. அவனை திட்டவே மாட்டேங்கிற. அவனை லவ் பண்றானா இல்லையான்னு ஷார்ட் ஃபார்ம்ல தானே நான் கேட்டேன். அதாவது கனெக்ஷன் இருக்கானு. கனெக்ஷன்னா லவ்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, இல்லையா? ஏண்டா, அவளுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அவளே சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நாம தம்பி என்கிட்ட உடனே சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு வரதப்பா, கூடவே இருந்து பேச்ச மாத்தாத. தம்பி என்ன கங்காவை கல்யாணம் பண்றதா இருந்தா
நம்ம லவ்வோட ரூட் கிளியர் ஆகும்னு நீ தானே சொன்ன. நானா? நீ தான்டா சொன்ன. நான் சொல்லியிருந்தாலும் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே இப்படி ஒரு கல்யாண டிராமா நடத்தலான்னு கங்கா சொன்னதா நான் போய் தம்பி அண்ணன் கிட்ட சொன்னேன். போதும், இதுக்கு மேல நம்ம வாக்குவாதம் பண்ண வேணாம். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நாம தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. இந்த ஐடியாக்கு ஓகேவா? ஓகே, எப்படி இருந்தாலும் தாலி கட்டிட்டதால தம்பி என்ன இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. சேனல் கிளியர் ஆகுற வரைக்கும் நாம எங்கேயாவது ஒளிஞ்சே இருப்போம். தலையெல்லாம் பூவா இருக்கு. அஞ்சனையா, எனக்கு இப்ப தெரியணும் நேத்து ராத்திரி என்னாச்சு. போதையில இருக்கிற மாதிரி நீங்க என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க தண்ணியெல்லாம் அடிப்பீங்களா? தண்ணி அடிச்சிருந்தானா? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உண்மையை சொல்லு. பால்ல ஏதோ கலக்கி கொடுத்து என்ன மயங்க வச்சு நீ என்ன பண்ண? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் எப்படி குங்குமம் என் சட்டையில வந்தது? தலையெல்லாம் பூவா இருந்தது. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு தெரியாதுங்க. உங்களை பார்த்துட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டேங்க. ஓ, நீ தூங்கி போயிட்டல்ல? பொய் சொல்லாது. நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ என்ன பலாத்காரம் பண்ணிட்ட. என்ன தொடாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க மாட்டேன். உன்னை நம்ப மாட்டேன். காலேஜ்ல படிக்கும்போது காதலிச்ச ஒருத்தனை கடைசி நேரத்துல ஏமாத்தின நம்பிக்கை துரோகி நீ. ஐயோ, நான் யாரையும் ஏமாத்தல. நான் யார்கிட்டயும் பொய்யும் சொல்லல. பொய் சொன்னியா இல்லையான்னு நான் நிரூபிக்கிறேன். ராஜப்பன் வரட்டும், அரவிந்த் வரட்டும். நீ சொன்னது உண்மையா, அவங்க சொன்னது உண்மையான அவங்க கிட்ட நான் கேட்பேன். அத நான் கேட்பேன். கேட்டுக்கோங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. கேட்கதான் போறேன். அவங்க கிட்ட கேட்பேன். ஐயோ, எதை கேக்குறத பத்திடா பேசுற? இவங்க அம்மாவுடைய உடம்பு சரியாயிடுச்சான்னு இவகிட்ட கேட்டேன். இவ தெரியாதுன்றா. அதுக்காகவா இப்படி கத்தி பேசுற? நான் பயந்தே போயிட்டேன். டேய், பொம்பளை பசங்க கிட்ட பேசும்போது மென்மையா பேசணும்டா. அது எங்க முன்ன பின்ன பேசியிருந்தா தானே. கங்கா, நீ வருத்தப்படாத. ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? அது அவ அம்மாவை நினைச்சு அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. அதுக்கு என்ன, நீ போய் பார்த்துட்டு வாமா. நானும் அதே தான் சொன்னேன். ஒன்னும் அவசரம் இல்ல. உங்க அம்மாவுடைய உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். அது எதுக்குடா? தூரம் ஒண்ணும் இல்லையே. எப்ப வேணாலும் அடிக்கடி போயிட்டு வர்ற தூரம் தானே இருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. அங்கதான் தங்கச்சிங்க இருக்காங்கல்ல. வேணும்னா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாங்க. 2-3 நாள் போதும். அதுக்குள்ள விவரம் தெரிஞ்சிரும்ல. என்னடா விவரம்? அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுமான்னு தெரிஞ்சிரும்ல. அது சரி. அப்ப நீ கிளம்புமா. மசா பிடிச்சு நிக்காம போய் குளிச்சிட்டு வாடா. சின்ன பிள்ளைன்னு நினைப்பு.